பார்த்தீங்கன்னா மழை செம்மையாக இரட்டிகிட்டு இருக்கு. மணி 5:30 மணி. இந்த 5:30 மணிக்கே இவ்வளோ இருட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். 4:30 மணி நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் 5:30 மணி தான். என்னென்னா 5:30 மணிக்கே இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சூரியன் இருந்தால் இப்படி இருக்காது. செம்ம மழை. முந்தானத்து நைட்லேருந்து இன்னும் விடவே இல்லை. பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி லீவ்னா நாங்கள் வெளியே போகலாம், அதனால அது எப்படி இருக்குன்னு தெரில. எங்கள் வீட்டில் சொன்னாங்க நல்ல ரோடெலாம் தனியாக தான் இருக்குன்னாங்க. உன்னை காமிக்கவா? ஆஹா, அவங்க இன்றைக்கி சாயங்காலம் நாளைக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, கார்த்திகை தீபம். அவங்க பிறந்த நாளுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஏன்னா 4ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்த நாள். நாளைக்கு கார்த்திகை தீபனால் வீடு வாசல் அலச முடியல. ஆனால் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. என்ன விஷயம்னா பெட்ஷீட்லாம் துவைச்சி போட முடியாத சூழ்நிலை. ஏன்னா மழையினால். அதனால் அவங்க சாமி பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நான் தான் வச்சேன். பார்த்திங்கன்னா ஏன்னா என்ன விஷயம்னா மழை செம்மையாக இரட்டிகிட்டு இருக்குது. உங்கள் ஏரியாவில் மழை நல்லா வருதா? எங்கள் ஏரியாவில் செம்ம மழை. இப்படியே இருந்துச்சு நைட்டு எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் மேகம். எவ்வளோ பெரிய மழை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா நசன்னு இருக்குது. வெளியே போய் வீடியோ எடுக்க முடியல. இப்போ 6 மணிக்கு இன்னும் ஆகலை. ஆனால் இப்போவே இவ்வளோ இருட்டாக இருக்குது. 6 மணி மாதிரி. இன்னும் போக போக எவ்வளோ இருட்டாகுமோ தெரில. நைட்டில் கரண்ட் இல்லாமல் இருந்தால், கரண்ட் இருந்துச்சுன்னா அதே போதும் எங்களுக்கு. ஏன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடாது, குளிரும். அதனால ஃபேன் தேவையில்லை. இருந்தாலும் கொசுக்கடி பிரச்சனை. ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக மழையே பெய்யல. துணியெலாம் காயப்பட முடியாது. சொன்ன எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். வெளியே வர முடியல. சரி, ஓகே, பாய். ஏன்னா இதுக்கப்புறம் என் வீடியோவில் என்னோடய சேனலில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னோடய கேமராவில் வீடியோ எடுத்தேன்னா மாறி இருக்கும், கிளாரிட்டியாக இருக்காது. வீட்டுக்குள்ளேயே எடுத்தாலே ஓரளவுக்கு பரவாயில்லையா அது பொழைச்சி போட்டுன்னு விடும். வெளியெல்லாம் எடுத்தேன்னா சுத்தமாக இருட்டாக இருக்கும். அதனால் ஓகே, பாய். உங்கள் ஏரியாலெலாம் மழை வந்துச்சுன்னா சேஃபாக இருங்க. வெளியில் அதிகமாக போய்க்காதீங்க. ஆமாம், செம்ம மழையாக இருக்குது. ஓகே, பாய்.